ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேட்டர்ன் கிரியேஷன். பேட்டர்ன் பேட்டர்ன்னா ஒரு ஒழுக்கம், ஒழுங்கு, ஒரு சீரா இருக்கிறது தான் பேட்டர்ன் சொல்லலாம். இப்போ நம்ம வந்து கச்ச கச்ச கச்சாண்டி கிடக்குது ஒரு புக்கு, ஒரு ரூமில் புக்கு இருக்குது, புக்ஸு கிடக்குது அங்கங்கே அன்ஆர்கனைஸ்டாக அப்படி அப்படி கிளம்பிச்சே கிடக்குது. அதை பார்த்தாலே நமக்கு பிடிக்காது. இதை ஒரு ஒழுங்குபடுத்தி ஒவ்வொன்றும் ஒரு ஏரியாவை ஏதோ ஏதோ ஒரு அடிப்படையில் ஒழுங்குபடுத்தி வச்சுட்டோன்னா அப்புறம் அது பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நமக்கு ஒரு சக்தி, ஒரு பவர் வரும் இல்லையா? பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்புறம் அதனுடைய பயனும் பயங்கரமாக இருக்கும். அதாவது எந்த ஒரு இதுனாலும் ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ அதாவது நம்ம சக்தி அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அது மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாலும் அது ஒரு ஒழுங்காக பண்ணிக்கிட்டு வரணும். இதுதான் பேட்டர்ன். ஸோ மைண்டுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ சப்கான்சியஸை இன்னும் எஃபெக்டிவாக இம்ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே. பேட்டர்ன் கிரியேஷன் ஒரு ஒழுங்கு. அதாவது இந்த பிள்ளையாருக்கு 100 தேங்காய் உடைப்பேன், 1000 தேங்காய் உடைப்பேன் அப்படிலாம் சொல்றாங்களா? மனசுல ஒரு நம்பிக்கை. அது ரெண்டாவது. இந்த 1000 தேங்காயும் உடைக்க உடைக்க அவனுக்கு மனசுல வந்து நினைச்சுக்கிட்டே இருப்பான். ஆசை ஏதோ ஒரு இது நினைச்சுக்கிட்டு இருப்பான். இது இது நடந்ததுக்காக நான் பண்றேன், நடந்ததுக்கு நன்றி நன்றி அப்படிங்கிற மாதிரி இயற்கையாவே அவன் மனசுல ஒரு கிராட்டிடியூட் வருவாது. இல்லைன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து உனக்கு தேங்காய் உடைப்பேன், நீ எனக்கு இது பண்ணித்தா அப்படின்னு கடவுளை வேண்டுவான் இல்லையா? ஸோ ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவன் கரெக்டாக அந்த தேங்காய் உடைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை. கடவுள் செய்கிறாரோ இல்லையோ ரெண்டாவது, ஆள் மனசுல அந்த 100 நாளும் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கிட்டே பண்ணிட்டு இருக்கான்ல, அது வந்து ஒரு பேட்டர்ன். ஸோ அதுதான் சயின்ஸு. மனசுல என்ன நம்புறியோ அது நடக்கும். ஓகே. அதுவும் இந்த பேட்டர்ன் படி நீ பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன எஃபெக்டிவா சப்கான்சியஸ் வந்து அதை அப்சர்வ் பண்ணும். ஓகே. ஸோ எஃபெக்டிவா நீ இம்ப்ரிண்ட் பண்ணும்போது ஈஸியாக நடக்கும். மேனிஃபெஸ்டேஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதே போல் சிலர் வந்து ஸ்ரீராம ஜெயம் 1000 முறை எழுதுவாங்க இல்லையா? ஸோ அடிக்கடி கன்சிஸ்டண்டாக அதை பண்ண அது ஒரு நம்பிக்கை. அது வந்து சப்கான்சியஸுக்கு இன்னும் புத்துணர்ச்சி, ரெஜுவனேஷன். இப்போ யூடியூப்லேயே பார்த்தோம்னா ஒரு சேனலில் பார்த்தேன், எவரி வெனஸ்டே 10 PM நான் இந்த வீடியோ போடுவேன் அப்படின்ட்டு அவர் போஸ்ட் பண்ணியிருப்பார். ஒவ்வொரு வெனஸ்டேயும் நைட்டு 10 மணி. அப்போ அந்த அந்த போடக்கூடிய அந்த இது நினைக்கும் போதே அவருக்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சி வரும். அதாவது இது வந்து அந்த நியூரல் சிஸ்டத்தில் உள்ள சயின்ஸ், நியூரான். அந்த புதுசாக ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது சப்கான்சியஸ்க்கு இன்னும் இந்த எழுச்சி அதிகமாகும். ஓகே. ஸோ அப்போ அந்த அவர் வீடியோ போடும்போது ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தாருன்னா எத்தனை வீடியோ வந்திருக்கும். அதே போல தான் நம்ம சேவிங்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்மால் சேவிங்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரூபா, இல்லைன்னா ஒரு வாரத்துக்கு 10 ரூபா அப்படி வச்சு பண்ண அது மைண்டுக்கு ஒரு ஒரு எழுச்சி, புத்துணர்ச்சி, நியூரான்ஸ் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும். ஸோ அதுதான் சப்கான்சியஸ் மைண்டு. சப்கான்சியஸ் மைண்டை எஃபெக்டிவாக இம்ப்ரிண்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்மால் சேவிங்ஸ் அது பண்ண ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பெரிய அமௌண்ட் வரும், காம்பவுண்ட். அதே போல் அமாவாசை டைம், ஒவ்வொரு அமாவாசை டைமும் கடைக்கு முன்னாடியே சுற்றி போடுறாங்க இல்லையா? ஸோ ஒரு 10 வருஷம் டெய்லி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தாருன்னா அதுதான் பேட்டர்ன் கிரியேஷன். 10 வருஷமா ஒவ்வொரு டைமும் அது பண்ண அவருக்கு ஆள் மனசுல அவர் நம்பி பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் சயின்ஸ். ஓகே. ஸோ 10 வருஷம் அப்போ எத்தனை தடவை பண்ணியிருப்பாரு, ஆள் மனசுல நம்பிக்கை போட்டிருப்பாரு. ஓகே. தட் மீன்ஸ் ஆள் மனசை இம்ப்ரிண்ட் பண்ணியிருப்பாரு, தான் இம்ப்ரெஷன். ஸோ அப்போ அவர் நம்புறாரோ நம்பலையோ அந்த சுத்தி போட்டா அவனுடைய கர்மெல்லாம் கழிஞ்சிரும், கெட்டதெல்லாம் நெகட்டிவிட்டிலாம் போயிடும் அப்படின்னு நம்புறாருல, அதுதான் சயின்ஸ். ஓகே. ஸோ அந்த ஆள் மனசுல பதிய வைக்கிறாரு. அப்போ பிரபஞ்சம் வந்து அது நிகழ்த்தி காட்டும். அதுதான் பேட்டர்ன்.
இந்த பறவைகள்லாம் பறந்து போகும், பேர்ட்ஸ் வானத்துல பறந்து போகும்போது அது ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிட்டே போகுது பார்த்தீங்களா? வானத்துல நட்சத்திரம் சில குறிப்பிட்ட டிகிரில அந்த நட்சத்திரம் கரெக்டா. அதே போல ஒரு 7 நட்சத்திரம் ஒரே இடத்துல ஒன்று போலவே வரும் எப்பவும் பார்த்தாலும். ஸோ அது ஒரு பேட்டர்ன். ஸோ இயற்கை வந்து பேட்டர்ன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பேட்டர்ன் எங்கெங்க இருக்குதோ அதை பார்க்கும்போது சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஒரு எழுச்சி வரும். இப்போ ஒரு 2-3 டேமுக்கு முன்னாடி ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி இருக்கும்போது ஒரு அவர் அப்புறம் மினிஸ்டர் ஆயிட்டார். அவர் எம்எல்ஏ இருக்கும்போது 1000 எம்எல்ஏ 1000 எங்க மாவட்டத்துல 1000 மெம்பர்ஸ் வந்து அந்த அவங்க அந்த அம்மாவுடைய பிறந்த நாளைக்கு நாங்க மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதை பிரகடனப்படுத்தி மொட்டை அடிச்சாரு. 1000 பேருக்கு மொட்டை போட்டாங்க. இப்போ அடுத்த வருஷம் அவரு மினிஸ்டர் ஆயிட்டார். ஸோ அந்த ஒரு ஆள் மனசுக்கு அந்த டிஃப்ரெண்டா பண்றது பேட்டர்ன் வைஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஃபெக்டிவ் ஆகும் ஆள் மனசு. ஸோ நீங்களும் எது பண்ணாலும் ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணிடணும். ரைட்டா? நான் ஒவ்வொரு சண்டேயும் இத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வந்துடுவேன், அல்லது கோயிலுக்கு போவேன், அல்லது மாஸ்க்கு போவேன் வெள்ளிக்கிழமை, இப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அதை கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே வரணும். நீ பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது. நீ ப்ராசஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ணு. அதை திரும்ப திரும்ப கன்சிஸ்டண்டா ரிப்பீட்டடா பண்ணிட்டு வர 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 ஒரு நேரத்துல அதுக்கு பவர் ஜாஸ்தி ஆயிரும். காம்பவுண்ட் எஃபெக்ட் படிச்சிருக்கோம். காம்பவுண்ட் எஃபெக்ட் ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். ஸோ அது வந்து நம்ம எல்லாமே எனர்ஜி பாடிஸ் தான். ஸோ எனர்ஜி பாடிஸ் போது எல்லா லாவும் ஆக்ட் ஆகும். இல்லை காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பலனை எதிர்பாராத நீ செயலை செய்துக்கிட்டே இரு. கண்டிப்பா அதுக்கு பலன் உண்டு. அது உனக்கு நீ தெரிஞ்சோ தெரியாம நீ பண்ணிக்கிட்டே இரு. சீரா கன்சிஸ்டண்டா பண்ணிக்கிட்டே இரு. உனக்கு எஃபெக்ட் வரும். இதுதான் பேட்டர்ன் கிரியேஷன். ஸோ பேட்டர்னுக்கு சப்கான்சியஸ் மைண்டு அடிமையாயிரும். ரைட்டா? நம்மளே பார்க்குறோம். கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறான் அப்படின்னா 49 பேரும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தோன்னா ஒரே மாதிரி அப்படி இது பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னா அந்த வித்தியாசமான அது ஒரு பேட்டர்ன்ல வந்துடும். ஸோ இந்த 49 பேரும் பார்க்க நமக்கு அந்த ஸ்டாஃபுக்கு பார்க்க என்ன பழசு மாதிரியே இருக்கு. ஆனா புதுசா ஒரு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்ன் வைஸ் பண்ணியிருக்கோம் புதுசா டிஃப்ரெண்டா. ஸோ அப்போ அது வந்து அட்ராக்ட் பண்ணும். ஸோ இது வந்து சயின்ஸு. அந்த NLP நியூரான்ஸ் படிக்கிறோம் இல்லையா, நர்வ் சிஸ்டத்துல. இந்த நியூரான்ஸ் வந்து இந்த பேட்டர்னுக்கு அது ஒரு ஒரு எஃபெக்டிவான ஒரு இது. ஸோ இந்த பேட்டர்ன் கிரியேஷன் பற்றி நிறைய பதிவுகளை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போதைக்கு இந்த பதிவை நிறைவு பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ், நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.